வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது ஹிஸ்ட்ரி ஆஃப் த பைத்தான். ஓகே, பைத்தானை முதல்ல யார் டெவலப் பண்ணான்றதை தெரிஞ்சுப்போம். பைத்தானை டெவலப் பண்ணது வந்து கெய்டோ வான் ரூசம்ன்றவர். இவர் வந்து ஒரு டச் ப்ரோக்ராமர். இவர் வந்து இதை எப்போ டெவலப் பண்ண ஆரம்பித்தார்னா இந்த லேட் 1980s. அப்புறமா இவர் அந்த பைத்தான் ப்ரோக்ராமை அவரே இன்ட்ரடியூஸ் பண்ணார் 1989. இது எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா சென்ட்ரம் விஸ்கண்டே அண்ட் இன்ஃபோமெட்டிகா, இது வந்து நெதர்லாண்ட்ஸில் இருக்குது. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதோட சக்ஸஸர்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றவோட சக்ஸஸர். ஓகேவா, இந்த பர்ஃபெக்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு எப்படி பேர் வச்சாங்கன்னா மான்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ்ன்ற பிபிசி டிவி ஷோ பார்த்துட்ட பிறகு தான் பைத்தான்ன்ற பேரை இன்ஸ்பயர் ஆகி வச்சுருக்காங்க. பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம கடைசியாக இருக்க லூப்ஸ் நம்ம ஆல்ரெடி முடிச்சு பார்க்காதவங்க யாராவது இருக்கீங்கன்னா மேலே ஐ பட்டன் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்ன நம்ம பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கணும். ஓகே, பைத்தானில் வேரியபிள்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர், அதாவது ஒரு டேட்டா வேல்யூ நீங்கள் கொடுக்க வரீங்கன்னா அதை இப்போ எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிளுக்கு வந்து நம்ம 1ன்ற டேட்டா வேல்யூ கொடுக்குறோம்னா இந்த 1ன்ற டேட்டா வேல்யூக்கு எக்ஸ் வந்து கண்டெய்னர். ஓகேவா, இது வந்து ரெஃபரன்ஸாகவும் சொல்லலாம், இல்லைனா பாயிண்டர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அதாவது நீங்கள் ஒரு கண்டெய்னர் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கண்டெய்னரை வந்து மெமரியிலேயே வச்சுக்கும். ஸோ வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் ஆகிடும். ஸோ அதாவது இந்த அசைன்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மேப்டு டு தட் இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே டேட்டா டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர். நெக்ஸ்ட் எக்ஸ்ன்றது வந்து வேரியபிள், 3ன்றது வந்து டேட்டா வேல்யூ. இந்த டேட்டா வேல்யூவோட டைப் வந்து இன்டீஜர். ஓகேவா, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்ல வந்து நேம் இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் டேட்டான்ற ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரிங் டேட்டா டைப் இது. இந்த டேட்டா வேல்யூக்கான கண்டெய்னர் வந்து நேம்ன்ற வேரியபிள். ஓகேவா, நெக்ஸ்ட் இருக்க டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட். 1 2 3 4ன்ற வேல்யூஸை வந்து லிஸ்ட் வேல்யூஸை வந்து நம்ம எல்லுன்ற கண்டெய்னரில் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகேவா, ஸோ வேரியபிள்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிள், லோக்கல் வேரியபிள்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது குளோபல் வேரியபிள். குளோபல் வேரியபிள்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்கோப் வச்சுருக்கோம். அந்த ஸ்கோப் வந்து அந்த ப்ரோக்ராம் முழுக்கவே இருக்கும். ஓகேவா, குளோபல் வேரியபிளை வந்து நீங்கள் அந்த ப்ரோக்ராம், அதாவது அந்த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வரையும் நீங்கள் எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்ற குளோபல் வேரியபிளுக்கு இக்னோர் த ரெஸ்ட்ன்ற டேட்டா வேல்யூ வந்து அசைன் ஆகிருக்கு. ஓகேவா, இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா வேல்யூ வந்து அசைன் ஆகிருக்குன்னு சொல்கிறேன் நான். இப்போ வந்து மை ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். டிஃபைன் ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே சீக் த கிரேட்னஸ் ப்ளஸ் எக்ஸ் கன்காட்டனேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த குளோபல் வேரியபிள் எக்ஸை வந்து நான் இங்கே பிரிண்டில் அசைன் பண்ணிடுறேன். அசைன் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற 2 இடத்துலையுமே சீக் த கிரேட்னஸ், சீக் த பவர்லையும் இக்னோர் த ரெஸ்ட்ன்ற வேர்டு வந்து அசைன் ஆகிடும். ஏன்னா எக்ஸ்ன்ற குளோபல் வேரியபிள் வந்து எங்கேயுமே சேஞ்ச் ஆகாது. பட் நீங்கள் வேணும்னா லோக்கல் வேரியபிளை வச்சு சிங்கிள் டைமில் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை குளோபல் கீவேர்டை வச்சு சேஞ்ச் பண்ணுறதோ இருக்கலாம். அதை பற்றி நம்ம வர கிளிப்பில் பார்ப்போம். ஸோ இப்போ லோக்கல் வேரியபிள்னால் என்ன? சிம்பிளாக சொல்ல போனீங்கன்னா லோக்கல் வேரியபிள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயே டிக்ளேர் ஆகிடும். இப்போ குளோபல் வேரியபிள் வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளில டிக்ளேர் ஆகும். பட் லோக்கல் வேரியபிள்ன்றது ஃபங்க்ஷனுக்குள்ளேயே டிக்ளேர் ஆகிடும். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் ஆகும்போது இந்த லோக்கல் வேரியபிள் வந்து அந்த சம் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு வந்து அது வந்து இப்போ எக்ஸோட வேல்யூ 2ன்னு வச்சுருக்கீங்க குளோபல் வேரியபிளில், லோக்கல் வேரியபிளில் எக்ஸோட வேல்யூ 3ன்னு வச்சுருக்கீங்கன்னா 3 அசைன் ஆகிடும். அந்த லோக்கல் வேரியபிளுக்கான எக்ஸ் வேல்யூ வந்து 3ன்னு அசைன் ஆகிடும். பட் நீங்கள் அந்த லோக்கல் வேரியபிளை தாண்டி நெக்ஸ்ட் இதில் வந்து பிரிண்ட் எக்ஸ்ன்னு தரும்போது அதோட வேல்யூ வந்து திருப்பி 2னே மாறிடும். ஓகேவா, ஸோ லோக்கல் வேரியபிள் வந்து ரொம்ப சூனாக டெலீட் பண்ணிடும். அந்த டாஸ்க்கை வந்து சீக்கிரமாக டெலீட் பண்ணிடும். அந்த மெமரி ஸ்பேஸ் ஆக்குப்பை இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ரிலீஸ் ஆகிடும். ஓகே மக்களே, நம்ம இப்போ வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1ன்றது வந்து ஒரு குளோபல் வேரியபிள். ஓகேவா, இந்த குளோபல் வேரியபிள் வந்ததுக்கப்புறமா நம்ம எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிடும். அதை டிஃபைன் பண்ணும்போது பிரிண்ட் இன்சைட் எஃப் ஏ. இதில் வந்து ஏவோட வேல்யூ 1 பிரிண்ட் ஆகிடும். ஏன்னா இங்கே வந்து லோக்கலாக, அது இந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே நம்ம லோக்கலாக ஒரு வேரியபிள் அசைன் பண்ணலை. லோக்கல் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 அந்த மாதிரி நம்ம எதுவுமே அசைன் பண்ணலை.
ஓகே, நான் இப்போ வந்து குளோபல் வேரியபிளை வந்து லோக்கலை வச்சு ரீடிஃபைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது லோக்கலில் மட்டும்தான் இது வந்து ரீடிஃபைன் ஆகும், திருப்பி அந்த குளோபல் வந்து சேமாக தான் க்ரியேட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன் ஃபங்க்ஷன் ஜி, ஓகேவா, ஏ இஸ் ஈக்குவல் டு 2ன்னு தரேன். பிரிண்ட் இன்சைட் ஜி, அதாவது இன்சைட் ஜி அந்த ஜி ஃபங்க்ஷனில் வந்து ஏவோட வேல்யூ 2ஆக இருக்கும், திரும்பி அதோட குளோபல் வேல்யூ 1ஆகவே சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த குளோபல் கீவேர்டை வந்து நான் குளோபல் கீவேர்டை வச்சு மாடிஃபை பண்ணலாம். எப்படின்னா, நான் இப்போ இங்கே வந்து குளோபல் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நான் குளோபல் கீவேர்ட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்ட பிறகு ஏ இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் மாடிஃபை பண்ண பிறகு இங்கே ஹெச்சோட இன்சைட் வேல்யூ, அதாவது இன்சைட் வேல்யூ வந்து 3 தான் இருக்கும். அதே மாதிரி குளோபல் வேரியபிளும் 3 தான் இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். கண்ட்ரோல் F5. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வேல்யூ வந்து 1, ஓகேவா, குளோபல் வேல்யூ 1, இன்சைட் எஃப் லோக்கல் வேல்யூ வந்து 1, ஏன்னா அது குளோபல்லேருந்தே அசைன் ஆயிடுச்சு உங்களுக்கு வேல்யூ. ஸோ அகைன் குளோபலில் வந்து 1 இருக்குது, இன்சைட் வேல்யூ அதாவது லோக்கல் வேரியபிள் வந்து 2ன்றதுனால 2 பிரிண்ட் ஆயிடுச்சு, திருப்பி குளோபல் வந்து 1லேயே வந்துருச்சு. ஸோ இன்சைட் ஹெச்சோட வேல்யூ வந்து நான் 3ன்னு மாற்றுறப்ப குளோபல் கீவேர்டை வச்சு சேஞ்ச் பண்ணுறதுனால குளோபல் 3ன்னு சொல்லிட்டு திருப்பி சேஞ்ச் ஆகுது. ஓகேவா கைஸ்?